நான் இதுக்கு விளக்கம் சொல்லிடுறேன். ஏன்னு நீதி பேசியது நிர்பயாவிடம். நிர்பயாங்கிற கேர்ள் வந்து டெல்லியில் இந்த ரேப் பண்ணாங்களே, அந்த பொண்ணு இறந்து போச்சு. அந்த பொண்ணுடைய கதை. அதாவது நான் சொல்கிறேன், லேட்டஸ்ட்டாக அப்டேட்டாக என்ன நடந்துச்சுங்கிறதையும் அவர் சொல்லியிருக்கார். டெல்லியில் அந்த பெண்ணு வந்து கற்பழிக்கப்பட்டால் கொடூரமான முறையிலே வழக்கு எடுக்கப்பட்டது. அதை எழுதும்போது சொல்கிறார். அதுதான் எப்போவுமே நான் சொல்லுவேன், எழுத்தாளர்களுக்கும் கவிஞர்களுக்கும் கொஞ்சம் ஒரு நாட்டினஸ் ஜாஸ்தி, கொஞ்சம் பச்சை தமிழில் சொல்ல கொஞ்சம் திமிரு ஜாஸ்தி இல்லைங்களா? ஏன்னா கரெக்டாக எழுதுவாங்க. இதை பாருங்கள், தேவையில்லாமல் ஒரு நெருக்கி அங்கே வச்சுருக்காரு. அது எழுதும் பாருங்க. குறுகிய காலத்தில் நியாயம் பிறந்தது, அழுதிட்ட விழிகள் அகன்று விரிந்தது, நீதியும் சில நேரம் கடமை செய்துங்கிறார். நீதி சில நேரம் எப்படி கடமை செய்யும்? நீதி எப்பொழுதும் கடமை செய்கிறது. அதுக்கு தான் நாங்கள் இருக்கோம். அப்புறம் சில நேரம் செய்யும்னு சொன்னால் அப்புறம் சில நேரத்துக்கு சில பேருக்கு மட்டும்தான் செய்யும். சார் தயவு செய்து இப்படி எழுதாதீங்க. இது இன்னொன்று பேர் எழுதுறார், இது போன்ற தீர்ப்பும் இனியும் வந்திடுக. மாற்றியாச்சா பார்த்தீங்களா? இல்லை, ஃபேர் காப்பில் அடித்து மாற்றிட்டாங்க சொல்கிறாங்க. பட் தவறில்லை. ஏன்னா இது கண்டிப்பாக நான் சொல்கிறேன். ஏன்னா அவர் எண்ணத்தில் இருந்த கருத்து புக்கில் இல்லைன்னா பரவாயில்ல, தவறு இல்லை. ஓப்பனாக பேசுகிறவங்க இருந்தாலும் நீதித்துவம் வந்த காரணத்தினாலே இது போன்ற தீர்ப்பும் இனியும் வந்திடுக, இழைக்கும் குற்றங்கள் குறைந்திட, முறையீடு செய்தாலும் நிறுத்தாமல் முறையான தீர்ப்பை நிறைவேற்றுகன்னு சொல்கின்றார்கள். அழகாக சொல்லியிருக்கின்றார்கள். அப்புறம் திருந்தி வாழுங்கள் என்பதை பற்றி 215வது பக்கத்தில் எழுதியிருக்கின்றார்கள். ஆக அற்புதமான புத்தகம். திரு பழனிக்குமார் அவர்களே, உங்களை நான் சகோதரனாக பாவித்து சொல்கின்றேன். நீங்கள் மேலும் மேலும் வளர வேண்டும். இதை போன்ற கருத்துள்ள புத்தகங்களை நீங்கள் சமுதாயத்துக்கு தர வேண்டும். ஏனென்றால் சமுதாய பிரச்சனைகளை நீங்கள் அலசி ஆராய்ந்து எழுதியிருக்கின்றீர்கள். நான் இதை படிக்கின்ற பொழுது ஒரு படம் பார்க்கின்ற உணர்வை உணர்ந்தேன். பிக்சர், அதாவது சோஷியல் ப்ராப்ளம்ஸு, சொசைட்டல் ப்ராப்ளம்ஸு, எக்கனாமிக் ப்ராப்ளம்ஸ், இண்டிவிஜுவல் ப்ராப்ளம்ஸ், விமன் ப்ராப்ளம், எவ்ரிதிங் ஹஸ் பீன் depicted in this book. Wonderful. It's I would say this encyclopedia everybody should read. My hearty congratulations Mr. பழனிக்குமார் அவர்களே. வாழ வேண்டும், நீங்கள் மேலும் மேலும் உயர வேண்டும். வாழ்த்துவதற்கு நான் பெரிய கவிஞன் இல்லை, ஆனால் பாராட்டி படிப்பதற்கு எனக்கு சற்று அறிவு இருக்கிறது என்று சொல்லி இந்த புத்தகத்தை நீங்கள் மேலும் மேலும் இதை போன்ற புத்தகத்தை தர வேண்டும். சமுதாயம் உங்களால் நன்மை பெற வேண்டும் என்று சொல்லி என்னை அழைத்தமைக்கு உங்களுக்கும் குடும்பத்தாருக்கும் நன்றி கூறி, நான் குடும்பத்திற்கு வேண்டியவன். ஏன்னா குடும்பத்தில் ஆல்மோஸ்ட் எனக்கு பாதி ரிலேட்டிவ்ஸை தெரியும். அவர் எல்லோருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும், உங்கள் குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும், வாழ்வில் நீங்கள் உயர வேண்டும் என்று சொல்லி வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நீதிபதி அவர்கள் திரு பழனிக்குமார் அவர்கள் நீதிபதி அவர்கள் பழனிக்குமார் அவர்கள் பரிசாக கொடுத்த ஒரு நூலுக்கு உடனடியாக அதன் விலையை கொடுத்த அந்த நேர்மையை என்னால் பாராட்டாமல் இருக்க முடியவில்லை. மன்னித்துக் கொள்ளுங்கள், அவர் மூலமாக பெரியவர் கொடுத்து வாங்கினார். ஆனாலும் அந்த நேர்மையான பண்பை என்னால் பாராட்டாமல் இருக்க முடியவில்லை. மேடை என்றாலும் அதை இலவசமாக பெற்றுக்கொள்ளவில்லை. இலவசம் என்பது ஒரு மனிதனை சோம்பேறியாக்கும். அது நம் பெரியவருக்கு தெரிந்தது. இங்கே எத்தனை பேருக்கு தெரிந்திருக்கிறது என்பது எனக்கு தெரியவில்லை. அதையும் கற்றுக்கொள்வோம் இப்பெரியவரிடமிருந்து. பதில் சொல்ல முடியா கேள்விகளை கேட்டு ஒரு கணம் திக்கு முக்காட வைத்து விட்டார். திருமணம் ஆகாத ஒருவர் எப்படி திருமண வாழ்க்கை, தாம்பத்திய வாழ்க்கை பற்றி இவ்வளவு அழகாக கவிதை எழுத முடியும்? இது எல்லோருக்கும் உள்ள கேள்வி, எனக்கும் உள்ள கேள்வி. நிச்சயமாக இந்த கேள்விக்கு பதில் சொல்லியே தீர வேண்டும் நமது கவிஞர் அவர்கள். இப்படி திக்குமுக்காட வைக்கும் கேள்விகளை கேட்பதனால்தான் இவர் வழக்கறிஞர் பதவியில் இருந்து நீதிபதி என்ற உயர்வான பதவியை அடைந்தார் என்பது இப்பொழுது நன்றாக புரிகிறது. வரப்புக்கு
வழக்கு பேசுவதற்காக வயலை விற்று வழக்காடு மன்றம் சென்ற கதைகளை நாம் நிறைய அனுபவித்திருப்போம், தெரிந்திருப்போம். ஆனால் அது பழைய காலம். தற்காலத்தில் வயலுக்காக வரப்பை விற்கவில்லை, பணத்துக்காக வயலை விற்று அங்கே கட்டடங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறோம். இது தற்காலம். இப்படி பல விஷயங்களை நம்முடன் அன்பாக பகிர்ந்து கொண்ட நீதிபதி அவர்களுக்கு நன்றி. மின்சார கண்ணா, உன்னையே எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு தெரியுமா? வயசானாலும் அழகும் ஸ்டைலும் ஒன்றை விட்டு போகல. இது படையப்பாவில் நீலாம்பரி சொல்வது. பழனிக்குமார், உங்களை ஏன் எல்லோருக்கும் பிடிச்சிருக்கு தெரியுமா? வயசானாலும் உங்க குழந்தைத்தனமும் குறும்பும் உங்களை விட்டு போகல. இது நண்பர்கள் நாங்கள் சொல்வது. தனி மனிதன் என்றாலும் தன்மானம் மிக்கவர், ஏற்றமிகு எண்ணங்களுக்கு சொந்தக்காரர், எழுச்சிமிகு எழுத்துக்களால் எழுத்துத்தள நண்பர்களின் உள்ளங்களை கொள்ளை கொண்டவர், குடும்பத்தில் அனைவரது செல்லப்பிள்ளை, கோபப்படாத புன்னகை முகத்தின் புதுமலர், தாய்க்கு கடைசி பிள்ளை என்றாலும் பெற்றோரையும் மூத்தோரையும் தெய்வமாய் வணங்குபவர், கடவுள் நம்பிக்கையில்லா நாத்திகன் ஆனாலும் ஆத்திகனை குறை சொல்லாதவர், பாலசந்தருக்கு ஒரு அங்கையர் கண்ணி, பழனிக்குமாருக்கு 2 அண்ணிகள், தாயில்லா குறையை தீர்த்து அன்னையின் அரவணைப்புடன் ஊட்டி வளர்க்கப்பட்டவர், தோள் கொடுக்க 2 சகோதரர்கள், சகோதரர்களால் மிகவும் நேசிக்கப்படக்கூடிய அன்பு தம்பி, தாயினும் மேலாக அன்பு வைக்க ஒரு சகோதரி, உறவினர்களால் மிகவும் நேசிக்கப்படுபவர், நம்பிக்கையூட்டும் நட்சத்திரம், விருதுகள் பல பெற்று மாண்புடன் திகழும் மாட்சிமிகு மைந்தர், முடியும் என்றே நினைப்போம், முடிப்போம் ஒரு நாள் நிச்சயம், முடிவில் முகமும் மலரட்டும், முடித்த அகமும் மலரட்டும், முடிவெடுப்பது நம் கையில், முடிவென கொள்வதுமே நாமே, முடியும் என்றே பயணியுங்கள், முடிவுக்கு முன்னரே வந்தடையும் என்று முடியும் என்ற வார்த்தைக்கு முழு முகவரி அளித்தவர் விழாவின் நாயகன் கவிஞர் என்.ஆர். பழனிக்குமார் அவர்களை ஏற்புரை வழங்குமாறு அன்புடன் அழைக்கிறோம். கொந்தளிக்கும் என்னையா பண்ணீங்க? கொந்தளிக்கும் கடல் அலைகள் போல் என்னுள் உணர்வலைகள், ஆர்ப்பரிக்கும் ஆனந்தத்திலோ என் மனநிலை. ஆனால் நேரம் இல்லை பேசுவதற்கு. அனைவருக்கும் வணக்கம். எங்கள் முகவரியின் மூலவர் எங்கள் தாத்தாவையும், பாசத்தின் உருவம் எங்கள் பாட்டியையும், என்னை ஈன்றெடுத்த அன்பு இதயங்கள் எங்கள் தாய் தந்தையும், இறுதி மூச்சு வரை என்னை பற்றி கவலைப்பட்ட என் பெரியம்மா அவர்களையும் ஈர விழிகளுடன் வணங்குகிறேன். நான் உடல் நலிவால் அவதியுற்ற காலத்தில் அருகிலிருந்து என்னை பற்றியே கவலை விட்டு கண்ணீர் விட்ட அவர்கள் இந்த பொன்மாலை பொழுதில் பலரும் வாழ்த்திடும் வசந்த காலத்தில் இதயம் குளிர்ந்த இந்த நேரத்தில் இல்லாதது எனக்கு பெரிய வருத்தமே. நான் எழுதுகின்ற அளவுக்கு எனக்கு பேச வராது, உடம்பும் சரியில்லை, உண்மைதான். இங்கே வருகை தந்து என்னை வாழ்த்திய மதிப்பிற்குரிய மாண்புமிகு நீதியரசர் அவர்களுக்கும், கலைமாமணி திருமதி ஆண்டாள் பிரியதேசன் அவர்களுக்கும், பிரபல மருத்துவர், அருமை சகோதரர், நகைச்சுவை பேச்சாளர், உண்மை உணர்த்துபவர் டாக்டர் சொக்கலிங்கம் அவர்களுக்கும், மதிப்பிற்குரிய எழுத்தாளர் திரு ஜெயபிரகாசம் அவர்களுக்கும், அன்பிற்குரிய நண்பர் கவிஞர் புதுவை அகன் அவர்களுக்கும் என் மனமான நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க்கை எனும் பாதையில் தனி ஒருவனாய் பயணிக்கும் என்னை சான்றோர் நிறைந்த மேடையில் அமரச் செய்து அழகு பார்க்கும் நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் என் நன்றி. இன்னும் நிறைய இருக்குது. நான் கவிதை ஒன்று படிச்சிடுறேன், டைம் ஆயிடுச்சு, ஏன்னா எனக்கும் பசிக்குது. என் வாழ்நாளில் இந்நாள் பொன்னாள், நான் வாழும் வரை இனித்திடும் நன்னாள், எண்ணியதில்லை என்றுமே நான், எனக்கும் விழா ஒன்று நடக்கும் என, விரும்பியது சில நெஞ்சங்கள் விழா எடுக்க, கரும்பினிய இதயங்கள் என்னை மகிழ்விக்க,
தவிர்த்திட்டேன் நானும் முடிந்தவரை, தளர்ந்திட்டேன் தடுத்திட முடியவில்லை. அரங்கத்தின் அருகிலோ கவியரசரின் சிலை, அழகமிகு மேடையிலோ நீதியரசர் தலைமை. பதவியில் உயர்ந்தாலும் பணிவானவர், கனிவானவர், பண்பானவர், என்றும் உதவிடும் உள்ளமவர், நம் நெஞ்சினில் என்றும் நிறைந்தவர். கோவை பொதிகையை ஆண்டவர் ஆண்டாள், நற்றமிழ் கவிஞரவர், தேமதுர தென்றலவர். ஆண்டுகள் கடந்தாலும் மாறாத மாதரசி, பால்மனம் கொண்ட பாலரமணியின் இதய அரசி. பாலரமணி அவங்க ஹஸ்பண்ட் பேர். அவர் வருவார் நினச்சேன், வரல. ஃப்ரெண்டு ரொம்ப எனக்கு. பயணக்கட்டுரை பார்ப்புகள் எழுத்தாளர், பண்பான அன்பாளர், அருளாளர் ஜெயப்பிரகாசம். நகைச்சுவையாய் பேசிடும் நல்ல பேச்சாளர். நல்லாடை நமக்களித்த நன்மகன் நம் மகனார். தமிழாடை தரித்திட்ட பேரன்புள்ள பெருமகனார். இலக்கிய மறவர், விருதினை பெற்றவர், இங்கிதம் அறிந்த இன்சொல் அறிஞர் அவர். தெளிவாய் அழகாய் பேசிடும் நம் மருத்துவர், தென்றலாய் மன்றத்தில் என்றும் உலாவரும் உள்ளமவர். விருந்தாய் சுவைக்கும் நம் வீசி பேசினாலே, வீசின்றது டாக்டர் சொக்கலிங்கம், அவர் வீசினா நிறைய பேருக்கு தெரியும். விருந்தாய் சுவைக்கும் நம் வீசி பேசினாலே, மருந்தாய் உதவிடும் நாம் வாழ மண்ணிலே. ஆன்றோர் சான்றோர் அவையில் என்று அன்பாய் வாழ்த்தினர் என்னையும் என்று. தவறாமல் எழுதுகிறேன் நாளும் இனிக்க, தமிழ்பால் கொண்ட தாகத்தை தணிக்க. ஆலமரம் அல்ல நான், அதனால் விழுதுகள் இல்லை எனக்கு. ஆலமரம் அல்ல நான், அதனால் விழுதுகள் இல்லை. அருகம்புல்லே நான், அருந்தினால் மருந்தாவேன். மருந்தென்றால் கசக்கும் இனிக்கும், அது இயற்கை. என்னை ஏசுபவரும் உண்டு, ஏற்பவரும் உண்டு. எழுத்தாய் பதிக்கிறேன் எண்ணங்களை, கவிதையாய் மாறுகிறது கவிதையாய். எழுதியவை காண்கிறேன் காட்சிகளை விதவிதமாய், கவிதையாய் மாறுகிறது காட்சிகளும். எழுத்து தளத்தில் நுழைந்திட்டேன், ஏக்கங்களை வடித்தேன் வரிகளாய். ஆக்கங்கள் படைக்கும் கவிஞர்களின் தாக்கங்களை கண்டேன் பல கவிதைகளில், என் கருத்துக்களில். நன்றிதனை நவில்கிறேன் நான் உங்களுக்கு, நலமாய் நடத்தி முடித்த உள்ளங்களுக்கு. கைமாறு அறியேன் திருப்பி செலுத்திட, கைவந்த கலை கைவசமும் இல்லை, இலவசமும் இல்லை. தொடர்வேன் உள்ளவரை நான் எழுதுவதை, தொடுவேன் என்றும் நான் உங்கள் உள்ளங்களை. இன்பமாய் கழிந்தது இன்றைய மாலை பொழுது, இனிதே வெடியட்டும் நம் அனைவருக்கும் நாளைய காலை பொழுது. நன்றி, வணக்கம், விடைபெறுகிறேன். ஆலமரமாம் உங்களுக்கு விழுதுகள் நாங்கள் இருக்கிறோம். சகோதரா, கவலை வேண்டாம். அன்பானவர்களே, விழா இன்னும் சில நிமிடங்களில் முடிந்துவிடும். சற்று பொறுமையுடன் காத்திருங்கள். நம் நண்பருக்கு பிறந்த தின விழா கொண்டாட வேண்டும். அப்படியா? சரி. இப்பொழுது கவிஞர் பழனிக்குமார் அவருக்கு வர்ஷினி தங்கராஜ் அவர்கள் பிறந்தநாள் பரிசு வழங்குவார்கள். வரலையா? சொல்லில வச்சிருந்தேன். திரு டி.ஆர். வில்லாளன் மற்றும் திரு டி.வி. அமுதன் ஆகியோர் பொன்னாடை போர்த்தி நம் கவிஞர் அவர்களை மகிழ்விப்பார்கள். இன்று நம் விழா நாயகன் பழனிக்குமார் அவர்கள் தனது 57வது பிறந்த நாளை இனிதுடன் கொண்டாடுகிறார். இப்பொழுது அவர் கேக் வெட்டி தனது மகிழ்ச்சியுடன் நம்முடன் பகிர்ந்து கொள்வார்கள்.